பிரைஸ் தி லார்ட். அந்த காலை வேளையில விசேஷமா தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரத்துடைய 17வது வசனத்தை பாருங்க. நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர் அவருடைய எல்லா உபத்திரங்களை நீங்களாக்கி விடுவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீதிமான் கூப்பிடுற சத்தத்தை கேட்பாராம். அவர் நீதிமானோட சத்தத்தை தேவன் கேட்டு எல்லா உபத்திரத்திலிருந்து விடுதலையாக்குவா. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீ நீதிமானா இருக்கிறீங்க, ஆனா இன்னும் உங்களுக்கு சத்தம் வரல, அப்படி இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா என்ன பண்ணுங்க, காத்திருக்க வேண்டியதா இருக்கு. தேவ ஜனத்துக்கு நான் சொல்லுகிறேன், எப்பவுமே யோபு அவனோட வாழ்க்கையில அவன் கூப்பிடுற சத்தத்துக்கு எப்போதும் தேவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனா உபத்திரப்பட்டு கொண்டே இருந்தான். எல்லாரும் பேசி கொண்டு இருந்தாங்க, என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, இப்படி அவனுடைய நிலைமை மோசமாயிட்டே போகுதுன்னு சொல்லி யோபு குறித்து தன் ஃப்ரெண்டுகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேற யாரும் பேசல, நண்பர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மனைவி பேச ஆரம்பிச்சுட்டா. என்ன சொல்றானா, நீ என்ன தூசணம் பண்ணி விட்டுக்கோ, நீ ஆண்ட ஜீவன் விட்டுட்டு ஆண்ட நாமத்தை தூசணம் பண்ணி சொல்லி மனைவி சொல்றான். உபத்திரங்கள் வரும்போது அநேக வார்த்தைகளை சொல்லி நம்ம நொறுக்கி விடுவார்கள். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பாராம். மனுஷன் கேட்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூப்பிடுற சத்தம் நிறைய பேருக்கு கேட்காம இருக்கலாம், நம்ம சொல்ற வார்த்தை மற்றவங்க புரியாம இருக்கலாம், நம்ம அநேக நேரங்கள்ல தேசத்துல நடக்கிற ஒரு சில காரியங்களை சொல்லும் போது அநேகருக்கு அது காதுல கேட்காத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கலாம். உங்க சத்தத்தை அவங்க கவனிக்காத போல இருக்கலாம், ஆனா ஒருவர் உங்கள் சத்தத்தை கவனிப்பார். அதான் நீதிமான் கூப்பிடும் போது. யார் கூப்பிடும் போதுங்க? நீதிமான் கூப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்டு தேவன் அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து எல்லா உபத்திரங்களிலிருந்து அவனை விடுதலையாக்குவா. சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவ ரீதியாக தேவன் தாவீதுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அவன் நிறைய உபத்திரப்பட்டிருக்கிறார். தாவீது உயர்த்தப்பட்டது மாத்திரம் அநேகர் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தாவீது அநேக உபத்திரத்தினாலே அநேக பாடுகள்னாலே, கூட பிறந்தவனும் என்னன்னா அவனை ஏழாம பேசினாங்க, சொந்த பந்தங்களும் அவனை ஏழாம பேசினாங்க, கூட நண்பர்களும் அவன் அநேகர் சேர்த்து கொண்டது காரணம் கடங்காரன் இந்த மாதிரி பலவீனமானவங்களை சேர்த்து கொண்டான் தாவீது. ஆனா தாவீது சிக்லாத்துல தோத்து போன போது, எல்லாமே இழந்து போகும்போது அந்த தாவீதை கல்லெறிஞ்சு கொலை செய்ய என்ன ரெடியா இருந்தாங்க. இதுதான் உலகம். நான் ரேண்டே பேசுகிறேன், இதுதான் உலகம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே. ஆனா தாவீது கூப்பிடும் போது தேவன் சத்தத்தை கேட்டாருங்க. தாவீது சிக்லாத்துல எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில, தன் குடும்பத்தை இழந்து போன நிலைமையில, சுட்டக்கப்பட்ட நிலைமையில தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கூப்பிடும் போது தேவன் சத்தத்தை கேட்டு சொன்னாரு, இந்த தண்டை பிடித்துக் கொள்வானா? ஆமா, நீ போய் தண்டத்தை பிடிச்சு கொள்வேன். போறான், பின்பற்றான், போய் அந்த தண்டை பிடித்துக் கொள்கிறான். அங்க இருக்க ஜனங்களை பாதுகாக்கிறான். அதுக்கப்புறம் ஜனங்க புகழ்றாங்க. இல்ல, ஜனங்க அப்படிதான், நல்லா வெற்றி கிடைச்சா புகழ்வாங்க, துக்கம் வந்தா இகழ்வாங்க. இதுதான் உலகத்தோட நடவடிக்கைகள். ஆனா தேவன் அப்படி அல்ல. உபத்திர காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலையாக்குவேன். ஆண்டவர் எப்போதும் சொல்லுகிற வார்த்தை. உபத்திரத்துல யாரும் கூப்பிடு சொல்லுவாங்களா? சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் எனக்கு கஷ்டம் வந்தா எனக்கு கூப்பிடு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வச்சுனா கூப்பிடுறா, என்னடா ஃபங்க்ஷன் கூப்பிடலைம்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண, இதே மாதிரி வச்சு எனக்கு கூப்பிட்டேம்பாங்க. ஏன்னா அவன் தேடுகிறது நன்மையான விஷயத்துல அவன் நம்மளை தேடுவான், நன்மையான காரியங்கள்ல நம்மோடு இருக்க நினைப்பான். ஆனா நம்மளோட உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்மோடு அவன் இருப்பது இல்லை, இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவனே உபத்திரப்படுறான், அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆறுதல் படுத்தவோ தேர்தல் படுத்தவோ ஒருவன் நிற்க மாட்டாங்க. இதுதான் உலகத்தோட நடவடிக்கை. ஆனா பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, நெருக்கத்திலே கூப்பிடு, நெருக்கத்துல நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் மருத்துவம் கொடுப்பேன். அதுவும் நீதிமான் கூப்பிடும் போது தேவன் அந்த சத்தத்துக்கு உடனே பதில் கொடுக்கிறார். தேவன் பதில் கொடுக்கிறார். யோசேப்பு புலியில போட்டோன்னே இந்த யோசேப்பு கூப்பிடுற சத்தத்தை சகோதரர்கள் எழுவுனாங்க. அதை கூட அவங்க காதுல கேட்டுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்றதுல தம்பி கத்துறான், அவனை கல்லெறிஞ்சு கொண்டு நினைச்சாங்க, கல்ல தூக்கி அவனை கொண்டுறான் நினைச்சாங்க. ஏன்னா அவன் கூப்பிடுற நெருக்கம் அவங்களுக்கு எப்படி எரிச்சலா இருந்தது. அவனை கொலை செய்யணும், அவன் துபத்திரப்படுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா அவனை விற்றார்கள். ஆனாலும் யோசேப்பை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். தேவ ஜனமே, தேவப்படுகளை நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில ஏதோ ஒரு உபத்திரத்துல உட்கார்ந்துருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு நெருக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம், ஏதோ ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை மடங்கடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தினால நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த உபத்திரத்துல நின்று கொண்டிருக்கிறேன், இந்த உபத்திரத்துல யாருமே எனக்கு இல்லை, இந்த உபத்திரத்துல ரொம்ப ரொம்ப கலங்கி நிற்கிறேன், என் சத்தத்துக்கு யார் பதில் கொடுப்பா, யாராவது தூக்கி விடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு யாரும் தூக்கி விட மாட்டாங்க. அதான் ஒருவர் உண்டு. அவர் சொல்றாரு, நீதிமான் கூப்பிடும் போது சத்தத்தை கேட்பாராம். உங்க சத்தத்தை அவர் கேட்பார். நீ கூப்பிடுற அந்த கண்ணீரை, நீ வடிக்கிற அந்த கண்ணீரை அவர் கவனிப்பார். இந்த காலையில உங்க கண்ணீரை கவனிக்கிற ஒருவர் உண்டுங்கிறத நல்லா ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. கூப்பிடு சத்தத்துக்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. அவர் அறிந்து கொள்கிறார். அதனால நீங்க அது சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார், என் சத்தத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லி அனுங்க. அந்த விசுவாசத்தோட கூப்பிடுங்க, கூப்பிட்டு கொண்டே இருங்க.
என்னடா ஒரு தட்டுகள் திறக்கப்பட்டு சொல்லு, தட்டி கொண்டே இருக்கணும். திறக்கிற வரைக்கும் தட்டிகிட்டே இருக்கணும். திறக்கும் போது அற்புதங்கள் புறப்பட பண்ணும். நீதிமானா இருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியத்துல கர்த்தருக்காக நிற்கிற தேவ பிள்ளைகளை, உலகத்தின் பாடுகளிலும் உபத்திரங்கள்ல நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் சத்தத்தை உலகம் கவனிக்காம இருக்கலாம், சொந்த கணவர் கவனிக்காம இருக்கலாம், உன் மனைவி கவனிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் கவனிக்காம இருக்கலாம். நீ நீதிமானா இருந்து உபத்திரப்பட்டு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். உன் சத்தத்துக்கு யாரும் பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனா அந்த வேதம் சொல்லுது, நீதிமான் கூப்பிடுற சத்தத்துக்கு கர்த்தர் கவனிப்பார். உன் சத்தத்துக்கு தேவன் கவனிப்பார். உன் அழுகுறலுக்கு அவர் கவனிப்பார். உன் அழுகின் பலத்தாக்கு அவர் கவனிப்பார். உன் உபத்திரத்தை கவனிப்பார். உன் சத்தத்துக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கூப்பிடுவீங்களா? நீ தேவ பிள்ளையா இருக்கிறபடினால கூப்பிடுங்க. தேவ நாம உங்களுக்குள்ள மகிழ்படும். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில விசேஷமான கரத்தின் வல்லமை யாரெல்லாம் இந்த காலை வேளை கூப்பிடுறாங்களோ அற்புதம் புறப்பட பண்ணுங்க. தலையை வைத்து பண்ணுங்க. சாட்சி எழுப்பித்தாங்க. நசனாக இயேசுவின் மூலம் நான் ஜெபம் பண்ணி ஜெயம் கொள்ளுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆஃப் பண்ணலாம்ல.